ரைட். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் சார்புகள். இந்த சார்புகள் என்ற பாடத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சொல்லை நீங்கள் ஓயரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சார்புகளின் உயர்வு பெருமானம், இடிவு பெருமானம், வளை சம்பந்தமான வரைபெறுகிற கூட இந்த சார்புகள் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்று தெரியாமல் அந்த பாடங்களில் பயன்படுத்தியிருக்கீங்க. இப்போ அதுக்குரிய பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்போ இது பற்றிய விளக்கத்துக்கு முதல் நாங்கள் இதை பற்றி சொல்லுவோம். இந்த சொல் எப்படி வந்தாண்டு 1694 ஆண்டு லூயிப்னிஸ் என்பவரால் முதல்ல சார்பு என்ற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், வளையொன்றுடன் தொடர்புற்ற யாதேனும் ஒரு கணியம் என்ற சொல்ல 1694 ஆண்டே பயன்படுத்திட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் வளை சம்மந்தப்பட்ட காய்ச்சி கொண்டு நாங்கள் அது பிறகு கொஞ்சம் மாற்றம் பெற்று இப்போ நாங்கள் கடைசியாக நாங்கள் பயன்படுத்துகிற 1805 தொடக்கம் 1859 வரை வாழ்ந்த ரிச்சர்ட் லெட் என்ற ஒரு ஆழமுன் வைக்கப்பட்ட வரைவிலக்கணத்தை தான் நாங்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். அது என்னது சார்புகள் என்று முதலாவது விஷயத்துக்கு வர முதல் அதை பற்றி நாங்கள் சில இடங்களில் பார்த்துருக்கோம். அதை பற்றி பார்ப்போம் என்ன விஷயம்ன்ட்டு. சில கூற்றுக்களை பாருங்கள், உங்களுக்கு தந்திருக்கேன். வாகனம் ஒன்று டி நேரத்தில் சென்ற தூரம் எஸ் ஆகும். இங்கே 2 கணியம் இருக்குது. ஒன்று தூரம் சம்மந்தப்பட்ட கணியம், அடுத்தது நேரம் சம்மந்தப்பட்ட கணியம். இந்த தூரத்துக்கும் நேரத்துக்கும் இல்லாமல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தூரமும் நேரமும் வேறு கணியங்களாக இருந்தாலும் இதில் ஒரு தொடர்பு ஒன்றுதான் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொறி ஒன்றுக்கு டபிள்யூ என்னும் சுமையை தூக்குவதற்கு பிரயோகிக்கப்பட்ட எத்தனம் பி ஆகும். அப்போ இங்கே எத்தனம்ன்றது ஒரு கணியம், பொறியன்ற சுமை என்றது டபிள்யூன்றது இன்னொரு கணியம். இந்த 2 கணியக்குள்ள ஒரு தொடர்பு இருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், நீர்த்தாங்கி ஒன்று வரும் குழாயின் மூலம் வாளி ஒன்றில் நீரை நிரப்பும் போதோ தாங்கியின் நீர்மட்டம் எக்ஸ் சென்டிமீட்டரினால் இறங்கும் போது வாளியின் நீர்மட்டம் y சென்டிமீட்டராக இருக்கிறது. அப்போ ஒன்று வாளியிட மட்டம் என்ன செய்யுது, தாங்கியின் நீர்மட்டம் எக்ஸ் சென்டிமீட்டராக இறங்கும் போது வாளியின் நீர்மட்டம் y சென்டிமீட்டர் அளவு உயர்வடைகிறதாம். அப்போ இந்த 2 தெரியா கணியங்களுக்குள்ளான ஒரு தொடர்பு காணக்கூடியதாக இருக்குதுன்றதை நீங்கள் அவதானிப்பீங்க. அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள், எக்ஸ் y என்ற கணியங்கள் y = 2x/3 என்ற நேர்வோட்டு சமன்பாட்டுடன் தொடர்புபட்டிருக்கிறது. அப்போ இங்கே எக்ஸுக்கு ஒவ்வொரு பெருமானத்தை போட நீங்கள் என்ன செஞ்சீங்க, வைக்கு ஒவ்வொரு பெருமானம் போட்டு எடுத்துனீங்க. ஆகவே எக்ஸ் மாற வைட பெருமானமும் மாறும். ஆகவே இதுக்குள்ளான 2 தெரியா கணியங்களுக்குள்ளான 2 கணியங்களுக்குள்ளான தொடர்பு பேணி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு சமன்பாட்டை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு வரைவு கீறுறோம். அப்போ இங்கே ஒரு தொடர்பு இருக்கிறதோட எக்ஸுக்கும் வைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அது மாதிரி இன்னொரு தொடர்பு y = x பெருக்கம். இதை பாருங்கள், எக்ஸுக்கு ஒரு பெருமானம் போட வையிட பெருமானத்தை நீங்கள் கண்டு என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஒரு வளையுகள் நீங்கள் y = x பெருக்கம் என்ற வளை. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 கணியங்கள் இருக்குது, எக்ஸும் பையும். 2ம் y = x பெருக்கம் என்ற சமன் என்ற இதால் தொடர்புபட்டிருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே மேலே தரப்பட்ட கூற்றுக்கள் கணியத்தை குறிப்பிட்ட பெருமானத்துக்கு ஒத்த ஒரே ஒரு பெருமானம் மாத்திரமே 2வது கணியத்தை கிடைக்கப்பெறும். அப்போ ஒவ்வொரு பெருமானத்துக்கும் ஒரே ஒரு கணியம் தான் கிடைக்கும் எந்த இதுக்குமே. இப்போ எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா என்ன வேற போதும், எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா 2 10, 10லேருந்து 3 கொஞ்சம் 7. இப்போ வைக்கு ஒரே ஒரு பெருமானம் தான் வரும். அப்போ 2 பெருமானம் வேறு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வச்சு கொண்டிருக்கிறத நீங்கள் அன்றாடமான வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இப்போ தான் நாங்கள் சார்பு என்னென்னு பார்க்க போகிறோம். சார்பு முதலாவது சார்புட பதவியிலக்கணத்தை பார்ப்போம். சார்பு எக்ஸ் என்ற தொடையிலிருந்து, இந்த எக்ஸ் என்ற தொடை எப்போவுமே பார்த்துக்கொள்ளணும், ஒரு வெற்றில்லாத தொடை. வெற்றில்லாதன்னு சொன்னால் மூலகங்களில் குறைஞ்ச மூலகங்களாவது இருக்கணும். y என்ற தொடைக்கான சார்பு எஃப் என்பது இந்த எஃப்ன்றது தெரிஞ்சிருக்கு. எஃப் என்பது எக்ஸின் ஒவ்வொரு மூலகமும் கேபிட்டல் எக்ஸ் என்ற தொடையில் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ் என்ற இருக்கிற ஒவ்வொரு மூலகம் ஸ்மால் எக்ஸை கேபிட்டல் வையின் ஒரு தனியார் மூலகம் கேபிட்டல் y என்ற தொடையில் இருக்கிற ஒவ்வொரு தனியார் மூலகத்தொடை ஸ்மால் y என்ற மூலகத்துடனும்
ஒத்திரிக்கை செய்யணும்னு சொல்கிறது தொடர்பில் வச்சு கொள்வது. இங்கேருந்து இங்கே தொடர்பு வச்சு கொள்வது செய்யும் ஒரு விதியை தான் சொல்லுவோம் நாங்கள் சார்புன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு தெரிய கணியம் இருக்குது. ரெண்டு தெரிய கணியம்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறது வந்து என்ன சொன்னால் ரெண்டு தொடையிலையும் வந்து இங்கே எக்ஸன் தொடையில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 மூலம் இருக்குது. என்ற தொடையில் பார்த்திங்கன்னா 6 8 10 14 என்ற மூலகங்கள் இருக்குது. அப்போ எக்ஸும் வையும் வந்து இருக்கிற ஒவ்வொரு மூலகமும் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு மூலகமும் வையில் இருக்கிற ஒரு தனியான மூலகத்துடன் தொடர்பு வச்சு கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் சார்புகள். எக்ஸும் வையும் ஒரு சார்புன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், 1க்கு கட்டாயம் ஒரு 6 இருக்குது, 2க்கு 8 இருக்குது, 3க்கு 10 இருக்குது, 4க்கு 12 இருக்குது. ஆகவே எக்ஸும் வையும் சம்மந்தப்பட்ட ஒரு இதை சொல்லுவோம். எஃப்ன்றதை வந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் இங்கே. எஃப்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்பு எஃப் ஆனது ஒரு சார்பாக இருக்கும். சரியா? இப்படியே பார்த்துக்கொள்ளணும். இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸில் இருக்கிற எல்லா மூலகங்களும் தொடர்புள்ள தனியான மூலத்தோடு தொடர்பு வச்சுக்கொள்ளணும். எக்ஸில் இருக்கிற ஒரு மூலகம் கூட சும்மா வெறுமையாக இருக்காது. நீங்கள் எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை போடக்குள்ள பைக்கு எந்த பெருமானமே இல்லை கிடைக்கலன்னு சொன்னால் அது சார்பு இல்லை. இப்போ இதுக்கு நல்ல உதாரணங்களை பார்ப்போம். என்ன உதாரணங்கள் வரும்ண்டு, ஒரு தொழிற்சாலையில் இல்லைன்னா கம்பெனியில் கொஞ்சம் பணியாட்கள் வேலை செய்கிறாங்க. E1 E2 E3 E4 பணியாட்கள். அவங்களோட சம்பளம் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா தெரியும். E1க்கு 20,000, E2க்கு 30,000, E3க்கு 45,000, E4க்கு 45,000. இங்கே கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒவ்வொரு பணியாளருக்கு கட்டாயம் ஒரு சம்பளம் இருந்தே தீரும். எங்கேயாவது இந்த கம்பெனிலேயாவது ஒரு ஆள் பணியாளருக்கு 2 சம்பளம் கொடுக்குறதா வரலாறு இல்லைன்னு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் உதாரணமாக 2 பணியாளருக்கு இங்கே பாருங்கள், E3க்கும் E4க்கும் 2 பணியாளருக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் ஒரு பணியாளருக்கு ஒரு சம்பளம் கிடைச்சே தீரணும். சம்பளம் இல்லாமல் ஒரு பணியாளரும் பணியாற்ற மாட்டாங்க. பாருங்கள், இப்போ E4 E3 ஒரு ஆளுக்கு இங்கே சம்பளம் இல்லாமல் இருக்காது, வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே பணியாட்களும் சம்பளம் பண்ணுறது ஒரு சார்பு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். இப்போ ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவருக்கான வயதுகளும். இப்போ ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வயது இருக்கும். கட்டாயம் வயது இல்லாமல் ஒரு மாணவன் இருக்க மாட்டான். அப்போ வகுப்பில் இருக்கிற மாணவரை பேரை ஒரு தொடையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்காள தொடையில் மாணவரை வயதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாணவனுக்கும் கட்டாயம் இருக்கும்னு சொன்னால் ஒரு வயது இருக்குது. சில வழியில் 2 மாணவர்களுக்கு ஒரு வயது இருக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் வயது இல்லாமல் ஒரு மாணவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே மாணவன் வயதும் ஒரு சார்பாக இருக்கும், ஒரு தொடர்பு பண்ணுது. மாணவனும் வயதும் ஒரு தொடர்பு பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு கடைக்கு சென்று புத்தகமாக போகிறீங்க. புத்தகத்தை பொறுத்த மட்டும் பாருங்கள், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு விலை மட்டும்தானே இருக்கும். எங்கேயாவது ஒரு புத்தகத்துக்கு 2 விலை இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அதே மாதிரி ஒரு புத்தகத்துக்கு 2 விலைகள் இருக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு புத்தகத்துக்கு பல புத்தகங்களுக்கு ஒரு விலை இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 புத்தகத்துக்கு ஒரே விலையை போட்டுக்கலாம். ஆனால் அப்போ விலை இல்லாமல் எங்கேயாவது புத்தகம் இருக்கா? புத்தகம் அடித்து அதுக்கு பின்னால் விலை போடாமல் இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கட்டாயம் ஒரு விலை இருக்கும். ஆகவே புத்தகமும் விலையும் வந்து கட்டாயம் ஒரு சார்பாக இருக்கும். சரியா? இந்த உதாரணங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த விஷயத்தை கேட்க போகிறோம். இப்போ எது சார்பு எது சார்பு இல்லை என்றதை நாங்கள் நிபந்தனைகளை பார்ப்போம். அப்போ முதலாவது பாருங்கள், 2 சார்பு இருக்குது. ஏ என்ற சார்பும் பி என்ற சார்பும் இருக்குது. இந்த 2 சார்புலையும் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும், ஏயில் இருக்க ஒவ்வொரு மூலகமும் 3 மூலம், அதாவது ஏயில் இருக்க 3 பேருக்கும் ஒரு பெருமானம் கூட இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏயில் இருக்க ஒவ்வொரு மூலகம் வந்து பியில் இருக்கிற ஒரு மூலகத்தோட தொடர்பில் இருந்து போய் தீரணும். ஆகவே இது ஒரு சார்பு தான். சரியா? ஆனால் இப்போ பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது. ஏயில் இருக்கிற ஒரு மூலகத்துக்கு பியில் வந்து கணக்கு மூலகங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. உதாரணமாக நான் புத்தகம் சொன்னேன், புத்தகத்துக்கு வந்து 4-5 விலை இருக்கல, அதானே? அப்போ அப்படி இருந்தேன். இங்கே புத்தகம் கொண்டு எடுத்தோம்னா இங்கே 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு வரக்குள்ள ஒரு புத்தகத்துக்கு 3 விலை இருக்கலாது.
அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சார்பு இல்லை. சரியா? இதில் வர அந்த ஆட்சி இணைய ஆட்சியை பற்றி பின்னணி கதைப்பேன். இப்போ சும்மா எழுதி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை பற்றி பின்னணி கதைப்படம். சரியா? இது ஒரு நிபந்தனைகளை மட்டும் கவனித்து கொண்டு போகும். அடுத்த 3வது விஷயம், இந்த இது ஒரு தொடர்பை வச்சு கொள்ளணும் கட்டாயம். இல்லை தனியார் மூலத்தை தொடர்பு இருக்கணும். ஆனால் கட்டாயம் இதில் இருக்கிற எல்லா மூலமும் தொடர்பை வச்சு கொள்ளணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த 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 குறிப்பிட்டு காட்டுறது வந்து இங்கே இருக்கிற எந்த மூலத்தோட தொடர்பில் இல்லை. ஆகவே இது பிரதான தொடை தான். இது விதத்தின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆட்சி என்று கயப்போம். இவரை சொல்லுவோம் இணைய ஆட்சி என்று கயப்போம். இந்த தொடையை, இந்த ஆட்சியில் இருக்கிற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களும் கட்டாயம் வந்து இணையாட்சியில் இருக்கிற தொடையில் இருக்கிற எல்லா மூலங்களும் தொடர்பில் இருக்கிற அதே நேரம் இணையாட்சியில் இருக்கிற எல்லா மூலகம் கட்டாயம் வந்து இவரோட தொடர்பில் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆகவே இது ஒரு சார்பான்னு கேட்டிங்கன்னா அப்போ சார்பு தான். ஆனால் இங்கே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் 2வது விஷயத்தை. 2வதுல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கிற மூலகங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கிற தனியார் மூலத்தோட ஒத்திசை செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, கட்டாயம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மூலகம் வந்து சும்மா இருக்குது. இந்த மூலத்தை பாருங்கள், 4வது மூலத்தை பாருங்கள், இவருக்கு எந்த விதமான ஆளுமே இல்லை, இஞ்சால பக்கம் எந்த தொடர்புமே இல்லை. ஆகவே இது ஒரு சார்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு ஏயும் பியும் ஒரு சார்பு இல்லை. அடுத்தது பாருங்கள், ஏபிக்கில் வந்து சார்புகள் வந்து சார்பாக இல்லையா என்றதை கேட்குறதுக்கு சில உதாரணங்கள் தந்திருக்கேன். கொஞ்சம் கேள்வி இதை பாருங்கள். 1வது பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா மூலகங்களும் வந்து இஞ்சால பக்கம் எல்லா மூலகங்களோட தொடர்பு பண்ணிக்கொண்டிருக்கு. ஆகவே இது ஒரு சார்பு. ஆகவே இதை நீங்கள் கொடுக்கக்குள்ள என்னென்னு கொடுப்பீங்க, நீங்கள் சார்பு கொடுப்பீங்க. இப்போ 1வது சார்பாகும். அப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்பாகும் மட்டும் கொடுப்பீங்க. சார்பாகும். சரியா? இப்போ அடுத்தது பார்ப்போம் 2வது. 2வது கவனித்து பாருங்கள், இது சார்பா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது சார்பா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மூலகங்களையுமே வந்து இங்கே இருக்கிற எல்லா மூலகத்தோடும் தொடர்பு வச்சு கொண்டிருக்கு. ஆகவே இது ஒரு சார்பாகும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சார்பாண்டு கேட்டால் ஓ சார்பாகும். 2வது கேள்வியிலையும் வந்து இது சார்பாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓ சார்பாகும். சார்பாகும். சரியா? ரைட். அடுத்தது 3வது கேள்வியை பார்ப்போம். இது சார்பா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது சார்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் என்ற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களும், ஏ என்ற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களுமே வந்து பி என்ற தொடையில் இருக்கிற மூலகங்களும் தொடர்பு பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. ஆகவே இது ஒரு சார்பான்னு கேட்டிங்கன்னா ஓ சார்பு தான். அப்போ இதுவும் ஒரு சார்பு. இதே நாங்கள் சார்பான்னு கொடுப்போம், சார்பா. ரைட். அடுத்தது பார்ப்போம் 4ஆம் கேள்வியை பார்ப்போம். 4ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும், 4ஆம் கேள்வி இந்த 4ஆம் கேள்வி இந்த இருக்குது. இது ஒரு சார்பாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், இது சார்பாண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ் என்ற எல்லாமே ஏ என்ற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களுமே வந்து பி என்ற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களும் தொடர்பு பண்ணிக்கொள்ளுது. ஆனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னு சொன்னால், ஏ என்ற தொடையில் இருக்கிற மூலகம் வந்து பி என்ற தொடையில் 2 பெருமானங்களை பெற்றிருக்கு. அப்போ இப்படி பெற்றுக்கொள்ள இயலாது. இது பிரதான தொடை. இந்த பிரதான தொடை இருக்கிற மூலகம் தனியார் மூலகத்துடன் தொடர்பு வச்சு கொள்ளலாம். அப்போ உதாரணமாக புத்தகம் எடுத்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு 2 விலை இருக்கலாம். இது விலைன்னு எடுத்தீங்கன்னா 2 விலை இருக்கலாது. இப்படி இருந்தேன்னா இது சார்பு அல்ல. சரியா? அப்போ இது சார்பு அல்ல, சார்பு அல்ல.
சார்பு அல்ல. சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 5வது வெளியே பாருங்கள். இங்கே ஏன்றது பிரதான தொடை. இந்த பிரதான தொடையில் இருக்கிற ஆட்சி தொடைன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் இணையாட்சி தொடைன்னு சொல்லுவோம். ஆட்சி தொடையில் இருக்கிற மூலகங்கள் எல்லாமே கட்டாயம் சொல்லியிருக்கேன். இணையாட்சி தொடையில் இருக்கிற தனியார் மூலகத்தோட ஒத்திசை செஞ்சுருக்கணும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 மூலகம் தான் தொடர்பு பண்ணுது. இந்த 4வது மூலகம் தொடர்பு பண்ணலை. ஆகவே ஒரு மூலகம் தொடர்பு பண்ணாட்டியும் இது சார்பு அல்ல தான். ஆகவே இது சார்பாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது சார்பு அல்ல என்று தான் கொடுப்பேன் நான். சார்பு அல்ல. அல்ல சார்பு அல்ல. சரியா? இப்போ உள்ளவுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சார்பு ஒன்றுண்ட ஆட்சி, வினையாட்சி, வீச்சு இதில் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சார்பில் ஆட்சி என்றா என்ன, வீச்சு என்றா என்ன, இணையாட்சி என்ன. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்னுக்கு விளங்கப்படுத்தக்குள்ளேயே. எக்ஸ் என்பது ஸ்மால் எக்ஸ் என்னும் சாரா மாறி எடுக்கக்கூடிய எல்லா பெருமானங்களையும் மட்டும் கொண்ட தொடையை தான் சொல்லுவோம். நாங்கள் என்னென்று சொல்லுவோம், ஆட்சி தொடைன்னு சொல்லுவோம். இந்த ஆட்சி தொடை குறியீடாக டிஎஃப், கேபிட்டல் டிஎஃப் என்று குறிப்பிடுவோம். ஆட்சி தொடை இருக்கிற மூலகங்களை நாங்கள் 1 2 3 4 குறித்து காட்டியிருக்கேன். இது இந்த முன்னுக்கு தந்த உதாரணத்திலிருந்து எடுத்து காட்டணும் கொடுக்கும். இந்த இருக்குது இந்த முதலாவது சார்பு உதாரணத்தில் எக்ஸ் என்ற தொடையை பாருங்கள். இதில் வார 1 2 3 4 இந்த மூலகங்கள் எல்லாம் ஆட்சி தொடையின் மூலகங்களாக இருக்குது. இந்த முதலாவது வார எக்ஸ் என்ற தொடை தான் ஆட்சி தொடை. இதில் வார இந்த y என்ற தொடை வந்து இணையாட்சி தொடை. இணையாட்சி தொடைன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா தெரியும், y என்ற தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சிலது தான் தொடர்புள்ள இருக்குது, எல்லாம் தொடர்புள்ள இல்லை. 6 தான் தொடர்புள்ள இருக்குது. இதோட 8 2ஓட தொடர்பில் இருக்குது, 10 3ஓட, 12 4ஓட. இங்கே 14 வந்து இந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இப்போ இது ஆட்சி தொடை இருக்கிற மூலங்கள் கேட்டாங்கன்னா 1 2 3 4. இணையாட்சி தொடை இருக்கிற மூலங்கள் கேட்டாங்கன்னா 6 8 10 12 14 எல்லாம் வேறு. அப்போ ஆட்சி தொடையில் இருக்கிற மூலகங்கள் இது சொல்லிட்டேன். இணையாட்சி தொடையில் இருக்கிற மூலகங்கள் 6 8 10 12 14. இந்த இணையாட்சி தொடைக்கு சிஎஃப் என்று குறிப்பிடுவங்க குறியீடாக சார்பு எஃபின் கீழ் சாரா மாறி எக்ஸின் ஒவ்வொரு பெருமானத்திற்கும் மொத்த சார் மாறி வையின் ஒவ்வொரு பெருமானத்துக்கும் மொத்த சார் மாறி வையின் ஒவ்வொரு பெருமானத்தையும் கொண்ட தொடை கேபிட்டல் வையானது இணையாட்சி கேபிட்டல் சியாக அதான். அதாவது எக்ஸ் என்ற தொடையில் இருக்கிற ஒவ்வொரு மூலத்துக்கும் y என்ற தொடையில் இருக்கிற பெருமானங்களை கொண்டு இருந்த போதும் y என்ற தொடையில் இருக்கிற எல்லா பெருமானங்களையும் கொண்ட தொடையைத்தான் கேபிட்டல் y என்ற தொடையில் எல்லா பெருமானங்களையும் கொண்ட தொடையைத்தான் இணையாட்சி என்று சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மூலகங்களையும் இருக்குது. அடுத்தது வந்து சார்பொன்றின் வீச்சு. சார்பொன்றின் வீச்சு எஃப் என்பது சார்பின் கீழ் கேபிட்டல் எக்ஸ் என்ற தொடையின் மூலகம் கேபிட்டல் ஸ்மால் எக்ஸுக்கு ஒத்திருக்கையாக y என்னும் தொடையில் கிடைக்கப்பெறும் மூலகம் ஸ்மால் வையானது சார்பு எஃப்பின் கீழ் எக்ஸின் வீச்சு கேபிட்டல் ஆர்எஃப் என அழைக்கப்படும். இப்போ ஆர்எஃப் இது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் என்ற தொடையில் இருக்கிற மூலகங்கள் என்னென்ன மூலகங்கள் வந்து வையில் தொடர்பு பேணுதோ அந்த மூலகங்கள் மட்டும் கொண்ட தொடையை தான் வீச்சுன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸில் வந்து இந்த 1 2 3 4 வந்து வையில் இருக்கிற 4 மூலகங்களோட மட்டும்தான் ஒத்திசை செய்யுது. அந்த 4 மூலகங்களும் வீச்சலாக இருக்கும். அப்போ 6 8 10 12 மட்டும்தான் வீச்சாக இருக்கும். இப்போ இதை பார்த்து கொண்டீங்கன்னா தெரியும், திருப்பி சொல்ல பாருங்கள். ஆட்சி வந்து 1 2 3 4. இணையாட்சி கேட்டாங்கண்டா 6 8 10 12 14 கொடுப்பீங்க. வீச்சன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி தொடையில் இருக்கிற மூலகங்கள் என்னென்ன மூலகங்களோட தொடர்பில் இருக்கோ அவர் மட்டும்தான் வந்து வீச்சாக இருக்கும். 6 8 10 12 உலக மட்டும்தான் வீச்சாக இருக்கும். ஆட்சி தொடைக்கு வந்து டிஎஃப் என்றும் இணையாட்சி தொடைக்கு சிஎஃப் என்றும் இந்த வீச்சுக்கு ஆர்எஃப் என்றும் நாங்கள் குறியீடாக கொடுத்துவோம்.
அழி RF கண்டுபிடிப்போம். 6 8 10 12 14 வராது. ரைட். இந்த சார்பை நாங்கள் இப்படி ரெண்டு தொடைக்குரிய ரெண்டும் சார்பாக இருந்தால் சொன்னால் அதை நாங்கள் குறிக்கிறதுக்காக எஃப் டபுள் டாட் வச்சு எக்ஸ் டென்ஸ் டு ஒய் என்ற குறிப்பீடாக குறிப்பிடும். எல்லா நேரமுமே வந்து இந்த சார்பு காட்டுறதுக்காக கேள்விகளில் எக்ஸ் என்ற தொடையும் பையில் இருக்கிற தொடையின்ற சார்பு ஒத்திசை செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த குறியீடை பயன்படுத்துவோம். அதாவது எஃப்பின் கீழ் எக்ஸ் சார்பு y ஆகும் என்று சொல்லப்படுது. இது ஆகவே இங்கே பாருங்கள், சார்புன்ற இருக்கிற குறியீடை வந்து y என்பது எக்ஸ் ஒரு சார்பு என்பது y சமன் f of x என குறியீடு செய்யப்படும். y சமன் f of x உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த y என்ற சார்பு தான் சார்புன்னு சொல்லுவோம். அதை f of x என குறியீட்டாலையும் குறிப்பிடுவோம். அது சில வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு வேறு குறியீடுகள் பயன்படுத்துவோம். FFX GFX ஏதாவது குறியீடை பயன்படுத்துவோம். கூட நாங்கள் FFX என்ற குறியீடை தான் பயன்படுத்துவோம். அப்போ இனி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், வைன்றதும் இல்லைண்டா FFXன்றதை தான் சார்புன்னு சொல்லுவோம். உதாரணமாக கேள்வி பாருங்க, y சமன் FFX சமன் 2x ஆக 4 என்றதை கருதுனீங்கன்னு சொன்னால், இங்கே f என்பது எக்ஸை 2ஆல் பெருக்கி வரும் பேரிலிருந்து 4ஐ கூட்ட போகிறோம். அப்போ 2x ஆக 4. இங்கே எக்ஸை 2ஆல் பெருக்கி 4 கூட்டினீங்களா வாரது y தான் வந்து சார்பாக இருக்குது. அதை FFXன்னு குறிப்பிடுவோம். y இல்லைன்னா FFX. அந்த ஒரே நேரத்தில் கணக்க சார்புகள் வந்து என்று சொன்னால், ஒரே பிரச்சனத்தில் வேறு வேறு சார்புகள் வரும்னு சொன்னால், அதை FFX GFX HFX PFX PFX என்று என்ன குறியீடும் போடலாம். ஆனால் அந்த எக்ஸ் குறித்த சார்பு தான் என்றதுக்காக வேண்டி தான் உள்ளுக்குள்ள எக்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா இந்த இஞ்சளவார கணியங்கள் எக்ஸிலான கணியங்களாக இருக்கு. சரியா? அடுத்தது இதுக்கான ஒரு கேள்வி ஒன்று பாருங்கள். எக்ஸ் என்ற ஒரு சார்பு தந்திருக்காங்க, 1 2 3 4. y என்ற தொடை தந்திருக்காங்க, 2 4 6 8 10. இந்த 2 தொடையும் ஒரு தொடர்புள்ள பேணுது என்று அவங்க தந்திருக்காங்க. எஃப் என்ற சார்பு 2 தொடையும் ஒரு தொடர்புள்ள பேணு தான். 1 என்ற பெருமானம் வந்து 2ஓட வையில் இருக்கிற 2ஓடையும், எக்ஸ் என்ற தொடையில் இருக்கிற 2 என்ற பெருமானம் வையில் இருக்கிற 4ஓடையும், எக்ஸ் என்ற தொலையில் இருக்கிற பெருமானம் 3ஆனது வந்து y என்ற தொலையில் இருக்கிற 6ஓடையும் 4 வந்து 8ஓடையும் தொடர்புள்ள பேணு என்று போட்டிருக்காங்க. அதை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், வரிப்படம் மூலம் காட்டியிருக்கேன். 1 2 3 4 எக்ஸ் என்ற தொலையில் இருக்குது. y என்ற தொலையில் 2 4 6 8 10 இருக்குது. 2 4 6 8 10. அப்போ 1 வந்து 2ஓட, 2 4 3 6ஓட 4 8ஓட. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இருக்கும். அதாவது கேபிட்டல் எக்ஸ் என்ற தொடையில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் மூலகங்களும் என்று 1 2 3 4 ஒவ்வொரு மூலகமும் ஒரே ஒரு y பிலாங்ஸ் டு கேபிட்டல் y. அதாவது கேபிட்டல் y என்ற தொடையில் இருக்கிற ஒவ்வொரு பெருமானத்துக்கும் ஒரே ஒரு என்ன சொல்கிறது உறுப்பு மட்டும் கிடைக்கிறது. ஒரே ஒரு பெருமானத்தை மட்டும் வச்சுருந்தேன்னு சொன்னால், ஒரே ஒரு பெருமானத்துக்கு மட்டும் தொடர்பில் இருந்துன்னு சொன்னால், எக்ஸின் எல்லா உறுப்புகளும் வையின் ஒரே ஒரு தீர்வை மட்டும் கொண்டு என்று சொன்னால் அந்த பேர் தான் என்ன சொல்லுவோம், சார்புகள். அது ஆகவே எஃப் என்றது ஒரு சார்பு ஆகும். அப்போ இங்கே எஃப் என்றது ஒரு சார்பாக குறிக்கப்படும். இதை நாங்கள் எஃப் டபுள் டாட் போட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஒய் என எழுதலாம். இப்போ இதில் இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு காட்டுக, மேலும் அதன் ஆட்சி இணையாட்சி வீச்சின் படி காண்க. இப்போ தெரியும், ஆட்சி என்றது டிஎஃப், ஆட்சி என்றது எக்ஸ் என்ற தொலைவில் இருக்கிற மூலகங்கள் அப்படியே வரும். 1 2 3 4. இணை ஆட்சி என்றது வந்து y என்ற தொலைவில் இருக்கிற எல்லா மூலகங்களும் வரும். 2 4 6 8 10. வீச்சென்றது பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ் என்ற மூலத்தில் இருக்கிற பெருமானங்கள் வையில் என்னென்ன பெருமானங்களோட தொடர்பு வச்சிருக்கோ அது மட்டும்தான் வரப்போகுது வீச்சா. ஆகவே 2 4 6 8 2 4 6 8 அவ்வளோதான் வரும், 10 வராது. சரியா? இதோட இந்த இப்போதைக்கு தட்டி அடுத்த கிளாஸில் மிச்சத்தை தொடருவோம்.